ஃபிக்மாவை யூஸ் பண்ணி எப்படி இன்டராக்டிவ் டேட் பிக்கர் டிசைன் பண்றது நம்ம BTreeயோட UI எக்ஸ்டெண்டர் டீச் பண்ண போறாங்க. So let's get into the video. ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவ் கேலண்டர் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறதுன்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இப்போதைக்கு நான் டம்மியாக வந்து ஒரு 1 அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வச்சு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வித் டெக்ஸ்ட் கால்டு 1 in it. அதில் வந்து இன்டர் 12 அந்த மாதிரி இல்லைன்னா ஏதாவது ஒன்று லெட்ஸே ரொபோட்டோவில் வந்து 12 பிக்சல்ஸ் வச்சுக்கிறேன். சைஸ் வந்து 12 இஸ் எனஃப். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஆட்டோ லேஅவுட் கொடுத்துக்கோங்க. ஆட்டோ லேஅவுட் கொடுத்துட்டு இந்த ஃப்ரேமோட வித் அண்ட் ஹைட் வந்து ரெண்டுமே 40 பிக்சல்ஸ். ஓகேவா? ஸோ ஹைட் அண்ட் வித் வந்து 40 பிக்சல்ஸ் இருக்கணும். இந்த டெக்ஸ்ட் வந்து சென்டரில் இருக்கணும். கண்டென்ட் கொடுத்துக்கோங்க, நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு நேம் லைக் இப்போ நான் கேலண்டர் பார் ஸ்டேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு ஃபில் கலர் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஒயிட் இஸ் எனஃப். தென் அகைன் டூப்ளிகேட் இட் 2 times. ஸோ இப்போ இங்கேயும் வந்து கேலண்டர்னே இருக்கட்டும். ஸ்டேட் வந்து ஹவர்னு கொடுத்துக்கோங்க. இங்கே ஸ்டேட்டுன்னு இருக்குல்ல, அதை வந்து டிஃபால்ட். இங்கே வந்து ஃபோக்கஸ்ட். ஸோ இப்போ இந்த ஹவரில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, 3த்தையும் செலக்ட் பண்ணி க்ரியேட் காம்போனண்ட் செட் கொடுத்துக்கோங்க. ஸோ கேலண்டர் அப்படின்ற ஒரு நேமுக்கு கீழே நம்மளுக்கு அந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் வந்து கிடச்சிடும். இப்போ நான் இதில் இருந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்து நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா எனக்கு அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபோக்கஸ்டு ஹவர் இது சேஞ்ச் ஆகும். ஓகே, குட். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கேயே நீங்கள் வந்து கையோட ப்ரோட்டோடைப்பிங்கும் வந்து முடிச்சிடுங்க. ஸோ இங்கேருந்து இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, வைல் ஹவர் ஸ்மார்ட் அனிமேட் ஈஸ் அவுட் 100 ms. இப்போது இங்கேருந்து இங்கே வந்து என்ன நடக்கணும் அப்படின்னா, ஆன் கிளிக் ஃபோக்கஸ்ட் ஈஸ் அவுட் 100 ms. ஓகேவா? அண்ட் தென் அகைன் திரும்ப இங்கேருந்து இந்த லாஸ்ட்க்கு என்ன கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, திரும்ப ஆன் கிளிக்கில் வந்து வெளியே போகிற மாதிரி. ஸோ இது 3மே வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த ஒர்க் வந்து முடிஞ்சுது. அவ்வளோதான். இப்போது என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ரோட்டோடைப்லேருந்து டிசைனுக்கு ஸ்விட்ச் பண்ணிடுங்க, போதும். ஸோ இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து வீக் டேஸ்க்காக 1 2 3 4 5 6 7. ஸோ ஹாரிசான்டலாக 7 வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வேர்ட்டிக்கலாக வந்து 6 வர மாதிரி எடுத்துக்கோங்க. 1 2 அதாவது 3 4 5 6. ஓகே. ஸோ வேர்ட்டிக்கலாக ஹாரிசான்டலாக வந்து 7, வேர்ட்டிக்கலாக வந்து 6. இப்போ இதை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் ஹாரிசான்டல் ஸ்பேசிங் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் டைடி அப் கொடுத்திங்கன்னா ஈக்குவல் ஸ்பேசிங் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இது மாதிரி கிரிட் மாதிரி இது ப்ராப்பராக வந்து வர வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் இங்கே பண்ணியிருக்கேன்ல 1 2 3 4 5 6 7 8 9 அந்த மாதிரி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 31 வரைக்கும் வந்து கொடுங்க. மீதி எல்லாத்துக்குமே வந்து 1 1 இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இப்போது இது ஆட்டோ லேஅவுட்டில் இருக்குன்றதுனால ஒரு வாட்டி கிளிக் பண்ணி திரும்ப இன்னொரு வாட்டி உள்ளே கிளிக் பண்ணி திரும்ப டபுள் டேப் பண்ணி இத்தனை வாட்டி கிளிக் பண்ணி தான் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணணும். இல்லை, கண்ட்ரோல் ஹவர் பண்ணும்போது கண்ட்ரோல் கிளிக் பண்ணோன்னா நம்ம டைரெக்டாக அந்த இண்டிவிஜுவல் எலமெண்ட்டை நம்மளால் செலக்ட் பண்ண முடியும்.
இப்போ நான் ஹவர் வச்சு ஹவர் பண்ணும்போது நான் கண்ட்ரோல் வச்சு நான் இப்போ ஹவர் பண்ணுறேன். அதனால எனக்கு வந்து டேரெக்டாக அந்த எலமெண்ட்டே எனக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ அப்போ டபுள் கிளிக்கில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து அதை ரீநேம் வந்து என்னால் பண்ண முடியும். ஓகே. ஸோ என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி கிளிக் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நான் இங்கே இருக்கிற இந்த ரீநேம் பண்ணதே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரீநேம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கீழே ஒரு ரோ இருக்கும்ல, இதை அப்படியே எடுத்து மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு இப்போ இதில் என்ன பண்ணணும்னா நேம் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்படி வருதா? கண்டென்ட் எல்லாத்தையும் உள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாத்துலேயும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது ரீநேம் பண்ணிவிட்டும் நீங்கள் ஹக் கண்டென்ட் கொடுக்கலாம், இல்லை ஹக் கண்டென்ட் கொடுத்ததுக்கப்புறம் ரீநேம் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்று தான். இப்போ மண்டே சண்டே. ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இது வந்து மந்த்துக்காக, சாரி இது ஆமாம் மந்த்துக்காக. ஸோ இப்போ மண்டேன்னு இருக்குல்ல, இப்போ இது வந்து என்ன பண்ணுறேன்னா ஜான்வரின்னு நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இதுவுமே வந்து காம்போனண்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு இதுக்குள்ளெல்லாம் வந்து கலர்ஸ் வந்து தேவையில்லை இல்லையா? ஸோ அதில் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே செலக்ட் பண்ணி டிட்டாச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் திரும்ப ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நேம்ஸ் மட்டும் இருக்குமே தவிர அதில் இருக்கிற அந்த ஆட்டோ லேஅவுட்லேருந்து எல்லாமே வந்து போயிடும். பட் ஆனால் ப்ராப்பரான உங்களுக்கு அந்த காம்போசிஷனில் வந்து இருக்கும். ஓகே. அண்ட் அகெயின் இதையும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, டிட்டாச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஒரு ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ இதோட ஹைட் அண்ட் வித் ரெண்டுமே வந்து 400 இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுருவேன். இப்போது இதை வந்து ஷிஃப்ட் ஸ்பேஸ் வந்து ப்ரோட்டோடைப் வியூ பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். ஸோ ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த கேலண்டர் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் இங்கெல்லாம் ஹவர் பண்ணிங்கன்னா எதுவும் ஒர்க் ஆகாது, இங்கே ஹவர் பண்ணிங்கனாலும் ஒர்க் ஆகாது. பட் ஆனால் நம்பர்ஸில் நீங்கள் எங்கே ஹவர் பண்ணிங்கனாலும் ஹவர் வந்து ஒர்க் ஆகும். ஏதாவது செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். இப்போ நான் பர்டிகுலர் டேட் செலக்ட் பண்ணுறேன், 12, 1, 2, 4, 31, 24 இது எல்லாமே எனக்கு செலக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ திரும்ப நான் அன்செலக்ட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு திரும்ப அது மேலே ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணால் போதும். ஓகேவா? இதுதான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற இன்ட்ராக்டிவ் கேலண்டர். ஸோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் வந்து இது தாராளமாக வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் பண்ணது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரை பண்ண முடியும். ஸோ I'll give you a task. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஜான் அப்படின்றதுக்கு இந்த ஒரு காம்போசிஷன் வருதில்ல, ஐ மீன் மண்டேல 1 வருது, 31 வந்து வெட்னஸ்டேல முடியுதில்ல. இப்போ நான் ஃபெப்ரவரின்னு மூவ் பண்ணால் எனக்கு இது எல்லாமே ஒர்க் ஆகணும். ஆனால் இந்த இருக்கிற இந்த காம்போசிஷன் வந்து சேஞ்ச் ஆகணும். அதாவது மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே சேஞ்ச் ஆகக்கூடாது. நம்பர்ஸ் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகணும். இப்போ ஃபெப்ரவரினா எப்படி ஸ்டார்ட் ஆகும்? தேர்ஸ்டே வந்து 1 ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்து பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோஸ் வந்து அப்கமிங் டேஸில் வந்து வரப்போகுது. ஸோ கீப் சப்ஸ்கிரைப்ட். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வந்து வேணும், UI UX ரிலேட்டடாக இல்லை ஃபிக்மா ரிலேட்டடாக ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். we will definitely try to do that. Okay, thank you. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கு நம்புறேன். இந்த மாதிரி UI UX கண்டென்ட் மிஸ் பண்ணாம இருக்க BTree சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.